இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெற்றோரே, பெரியோரே, குழந்தைகளே, இன்றைய நாளை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து நம்மை புனிதப்படுத்துகின்றார். இந்த அதிகாலை வேளையிலே நாம் அவருக்கு நன்றி சொல்லுவோமா? அன்பு தெய்வமே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதித்து உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, உம்முடைய அருள் கரத்தால் காவல் தூதர்களின் துணையால் இரத்த கோட்டைக்குள்ளே பாதுகாத்து வழிநடத்தும். முன்னாகவும் பின்னாகவும் வலமாக இடமாகவும் மேலாகவும் கீழாகவும் இருந்து எங்களை ஆசீர்வதியும். தூய ஆவியின் துணை எங்களை தொடர்ந்து வழிநடத்தட்டும். நாங்கள் காலையில் தொடங்கி இந்த நாளிலே முடிக்கும் போது நாங்கள் மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் ஆண்டவரே இந்த நாளை நாங்கள் முடிப்பதற்கு தூய ஆவியின் அருளை தந்து எங்களை வழிநடத்தும். ஆமென். அன்புமிக்கவர்களை, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது இறைவார்த்தை. உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டு விடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். அருமையான வார்த்தை. கவலை, இந்த உலகத்திலே கவலைப்படாத மனிதர்கள் இல்லை. ஆனால் கவலைப்படாமலும் மனிதர்கள் இருக்கிறார்கள், வாழ்கிறார்கள். எனக்கு தெரிந்த ஒரு நபர் ஆண்டவர் இயேசுவை சந்தித்த பிறகு கவலைப்படுவதில்லை. இப்போது கவலை கொள்வதால் ஒரு முழம் கூட்ட முடியுமா, குறைக்க முடியுமான்னு அவர் என்னை பார்த்து கேட்கின்றார். நான் என்று தன்னை சார்ந்திருப்பவருக்குத்தான் கவலை உண்டு. ஆனால் அனைத்திற்கும் இயேசுவை சார்ந்திருப்பவர்களுக்கு, அன்புமிக்கவர்களை, கவலை இல்லை. கவலையை அவரிடம் விட்டு விடுங்கள். ஏன் நான் கவலையை பிடித்து கொண்டிருக்க வேண்டும்? கவலைப்பட்டாலும் கவலைப்படாவிட்டாலும் எது நடைபெற வேண்டுமோ அது நடந்தே தீரும். அது நடந்தே தீரும். கவலை கடவுள் தருவது அல்ல, மகிழ்ச்சி தான் கடவுள் தரும். எனவே எதை செய்தாலும் எப்படி செய்தாலும் அது கடவுளுடைய திருவுளத்துக்கு ஏற்றவாறு விட்டு விடுவோம். நாம் கவலைப்படுவதால் கண்டிப்பாக எதையும் சாதிக்க முடியாது. எனவே இன்றைய நாளிலே கடவுள் நமக்கு தருகின்ற செய்தி, எனக்காக கவலைப்பட ஒருவர் இருக்கின்றார். அதுதான் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். நான் கவலைப்பட தேவையில்லை, எனக்காக கவலைப்பட ஒருவர் இருக்கின்றார். உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டு விடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். எனக்காக போராடுபவர் ஒருவர் இருக்கின்றார். என்னுடைய வாழ்க்கையை சந்திப்பதற்கு ஒருவர் இருக்கின்றார். நான் செல்லும் முன்னே தன்னுடைய தூதர்களை அனுப்பி வழியை ஆயத்தப்படுத்துவதற்கு ஒருவர் இருக்கின்றார். அவரிடத்திலே என்னுடைய கவலையை நான் விட்டுவிட்டேன் என்றால் எனக்கு கவலை இல்லை. ஆண்டவர் என்னை வழி நடத்துவார். இன்றைய நாளிலே இந்த இறைவார்த்தை நம்மை நிரப்பட்டும், நம்மை ஆசீர்வதிக்கட்டும். உங்களை கடவுள் ஆசீர்வதிப்பார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.